வெல்கம் டு ஜேஜே மிஸ்டர் சிவானா விளாக். ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன பண்ண பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மொட்டை மண்டையனை பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நம்ம விளாக்ல போட்டிருப்போம். அவனை நம்ம இப்ப இங்க கிஃப்டா இன்வைட் பண்ண போறோம். ஒரு நல்ல நல்ல இன்ட்ரோவா இருக்கும். மதுரையிலேருந்து தலைவன் வந்துகிட்டு இருக்கான். இன்னொன்று என்னன்னா, கோயம்புத்தூர்லேருந்து தலைவன் வந்துகிட்டு இருக்கான். அவனை வந்து கெஸ்ட் தலைவனை ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி நம்ம இது பண்ண ஸ்டே பண்ண வைக்க போறோம். ஓகேவா? ரொம்ப நாள் கழிச்சு வரான்றதுனால இது யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். மதுரை ஏற்கனவே விளாக் போட்டிருப்பேன்ல, பாருங்க பாருங்க. தலைவன் வரட்டும். வந்தவனே 4 வதை இருக்கு, சாத்து இருக்கு, இன்னைக்கு ஃபன்னு இருக்கு, நிறைய ஃபன்னு இருக்கு. அவனுக்காக சில விஷயத்தெல்லாம் பண்ணணும். நீ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேப்பருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க. கடைசியா அன்டில் எண்டு ஒரு பேப்பர் இப்பதான் கிடைச்சிருக்கு. அந்த பேப்பரை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் பண்ணலான்னு இருக்கிறேன். சேட்டைகள்லாம் வரப்ப வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப எடுக்கலாம்னு இருக்கிறேன். அந்த டைம்ல அப்ப பாருங்க. இப்போதைக்கு நான் vlog இதோட முடிக்கிறேன். யார் வரா? மதுரை வராரு. மதுரைக்காரன் வரான். ஓகேவா? மதுரைக்காரே வரான். ஓகே. அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்றதா இந்த vlog. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமா மதுரைய, அதனால ஒரு நல்ல ஃபீலிங். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் தலைவன் எங்கடா இருக்கான்னு பார்த்தா இங்க வந்து ஊர் சுத்துறாங்க. போய் பெசன்ட் நகர்ல ஊர் சுத்தி, சரி ஓகே. அவனுக்கு அது வந்து கடல் வந்து அது கடல் வந்து பக்கம்ல. உங்க ஊர் வந்து அந்த அளவுக்கு கடல்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதுரையில அந்த பக்கத்துல கடல்ஸ்லாம் நெறையா இருக்காது. ஆனா இங்க கடல் இருக்கன்னோனே, இந்த பக்கத்துல இருக்க எல்லாரும் முக்காவாசி ஆனா கடல் பார்க்கணும் அப்படின்ற மாரி ஒரு ஈகர்ல போயிடுறாங்க. செம்மங்க, சூப்பருங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் சொன்னேங்க, எங்கடா எப்புட்றா வர அப்படின்ற மாரி கேட்கிறப்ப, கடைசியா வந்து அட்லீஸ்ட் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல 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 மாப்பிள நான் இங்க வந்துடுறேன். ஹாஸ்டல்ல வந்துட்டதுக்கப்புறம் ஹாஸ்டல்லேருந்து நம்ம நடந்து போலாம்டா மாப்பிள. அது நல்லா இருக்கும்டா ஃபீலிங்குன்றாங்க. அவனும் எனக்கு என்னடா சொல்லுவான் அப்படின்னு எதிர்பார்த்தேன் நானும். அதே மாரி சொல்லுவானா அப்படின்னு எதிர்பார்த்தேன். அப்படியே ஒரு ஈகரா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதே மாரி சொல்லுவானா? அது நம்மளையும் கூடயே நடந்து போலாம் அப்படியே ஒண்ணா அப்படி. அதே மாரி அவனும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. செம்மையா சொல்லியிருந்தான். சரி ஓகே அன்டில் எண்டு இதே மாரி தான் பண்ணலான்னு இருக்கேன். அவன் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் விளாக் கன்டினியூ பண்றேன். மதுரைக்காரனே வெல்கம் எடுத்தாச்சு. டேய் மொகரக்கட்ட தெரிய மாட்டேங்குதுடா பாரு. ஆனா உன்னோட விளாக் தான்டா இது மாசு. பரவாயில்ல. எம்மோ எம்மோ நல்லாச்சு. உனக்கு தான் கிஃப்ட் கொடுத்தோன்னு நினைக்கிறேன் கடைசியா. அதுக்கப்புறம் விளாக்லாம் நிறையலாம் எடுக்கல. ரொம்பலாம் எடுக்கல. அதுல என்ன போட்டிருக்கு படி? வெல்கம் டு சென்னைடா. நல்லா பேசுறா மதுரைக்காரா. வெங்காயம் அரைஞ்சிட்டு இன்னைக்கு கெஸ்ட் விட்டு இருக்காங்கல்ல, அதனால அந்த கெஸ்ட் இன்னைக்கு கொஞ்ச நேரம் படுக்க வச்சுட்டு அவனுக்கு இன்னைக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லா நான் செய்ய போறேன். இன்னைக்கு கொஞ்சம் வேலை செய்யலாம் அப்படின்னு அப்படியா கொஞ்சம் வேலை ஃபுல்லா செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருந்தாலும் போயிருக்கேன். வேற லெவல் பண்ண முடியாது. இன்னைக்கு போய் விசுந்தத பீச்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னது உங்க வீடியா சொல்ல வீடியா ஐயோ கட் பண்ணிட்டு பழம்பிட்டு கிடக்குறா. என்ன இல்லப்பா இப்படி ஆக்கிட்டீங்க கடைசியா. மறுபடியும் இல்ல ஒரு வாட்டி திரும்பலாம் பண்ண முடியாதா? பேஸ் தான் கட் பண்ணிட்டீங்களே. காய்கறி வெட்டியா அது இன்னைக்கே யூஸ் பண்ணல. வைங்க ப்ரோ, அது ஆக்சுவலா ஃப்ரை ரைஸ்க்கு ப்ரோ. வேற ஏதாவது பட்டல் லவங்கம் முந்திரி. ஓ தேங்க்யூ. அதுக்குதான் வெயிட் பண்ணு. கிராஷ் விட வேண்டாம். முந்திரி கால முந்திரி இன்னும் 2 முந்திரி தரமாட்டேன். ஏன் நான் சாப்பிடுறதுக்கு? ஐயோ கடைசி முந்திரி எனக்கு தரமாட்டான்ட்டீங்களே. சரி ஓகே ஃபைன். லேப்ல வருவீங்க ஓகேவா? வெக்க போடக்கூடாது. சால்ட் எடுத்து வச்சிடுறேன். ஓகே அந்த சைடுல நோடாத வச்சு. அப்புறம் ஓகே மீ மை கேமரா போனு அந்த இடத்துல செட் பண்ண கொடுத்ததுக்கு ஒரு நன்றி. ஓகே தேங்க்யூ. தனித்தும் கிடையாது. ஓகே ஃபைன். எனக்கு இதுவே கூட போதும். இதுவும் சேர்த்து வச்சிருக்கான்.
மிக்ஸி ஏதோ use பண்ணு. எனக்கு அதிகமா அது வேண்டாம். அது போட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு ஏதாவது இதாகும். இதுவே போட்டுக்கிறேன். இது வந்து மஞ்சத்தூள். ஓகே. சால்ட் யூஸ் பண்ணா கலந்து யூஸ் பண்ணு. கல்லு பேஸ்ட். ஓகே நம்ம போடு. சால்ட் சால்ட் எடுத்துக்கங்க. ஓகே ஃபைன். தேங்க் யூ. தேங்க் யூ. இது எடுத்து வச்சிடுங்க. இந்த பட்டை ஐடியா. தேங்க் யூ. அவ்வளவுதான். அவ்வளவுதானே? ஃபைன். என்ன வேணும்? அவ்வளவு. இதுதான் மெயின். ஓகே அவ்வளவுதான். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓ பாத்து. தேங்க் யூ ப்ரோ. அடுப்புலாம் பத்த வைக்கிறது தெரியுமா? சென்சார் போடுற மாதிரி வரும். சென்சார் போடுற மாதிரி வருமா? நான் பாத்துக்கிறேன். அது அந்த அளவுக்குலாம் நம்ம ஒண்ணும் கேன்சல் ஆக வேண்டாம். சூப்பர். இதுதான் இவனதான் பொறுமையா ஒண்ணும். அது முதல்ல சூடாகும். இன்னைக்கு மீன் மேக்கர் திவாகர் இவங்க 2 பேரோட சமையல். ஓகே சிவாலாக்குள்ள கிடையாது ப்ரோ. மீன் மேக்கர் திவாகர் இவங்களோட சமையல். திவாகர் அன்னைக்கு சமைக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு ஃபுல்லா செய்யறீங்க. ஓகே. இதையும் ஃபர்ஸ்ட் போட்டீங்க. பச்சை மிளகா தானே? சரி ஓகே போடுங்க. ஐயோ நீங்க பயங்கரமான செப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கால்ல படுறதுலாம் எனக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. இது இஞ்சி பூண்டு விழுது போடலையா? ஃபர்ஸ்ட் இதுதான். ஓகே சூப்பர். என்ன சார் வெங்காயம்? நான் வெங்காயத்தை குட்டியா கட் பண்ணு. நான் வந்து குட்டியா கட் பண்ணலாம் தான் நினைச்சேன். அது வந்து எப்படி கட் பண்ணணும் தெரியல. நம்பருக்கு பேக்ல சமையல் அப்படின்னு இஷ்டத்துக்கு நான் வந்து கட் பண்ணிட்டேன். இது காப்பிரைட்லாம் கொடுக்க மாட்டீங்கல்ல? ஐயோ ப்ரோ வாட் ஆர் யூ டூயிங்? வேண்டாம். நான் நீங்க தானா? ஓகே. இன்னைக்கு அதிரடி சமையல்ல என்ன சமைக்க போறீங்க? சமைச்சு விட்டதுக்கு அப்புறம் வந்து சமைச்சு பேர் வச்சு சமைச்சு கொடுத்தது பிறகு நீங்களே பேர் வைக்கிறீங்களா? அதுக்கு நம்ம ரெக்ஸ் ப்ரோ கொடுப்போமா? சாப்பிட்றவங்க பேர் வச்சுக்கிட்டோம். நல்ல பதில். இன்னைக்கு மதுரைக்கார சாப்பிட்ற மாதிரி சமைக்க. ஏன்னா இன்னைக்கு வந்து வந்திருக்கான் கெஸ்டா. ஆக்சுவலா அவன் வந்து ஒரு ஹாப்பியோட போகணுன்ற அந்த ஃபீல் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா சப்பாத்தி அவனதை உருட்டு ஒண்ணும். ஏன் சொல்றேன்னா பேசிக்கலா அவன் செம்ம அந்த சாஃப்ட் வரும் பண்ணுவாங்கல்ல, அது வந்து அவன் கைப்பக்குவம் படுறப்ப நல்லா வரும். அதனால நான் சொல்றேன். அவனதான் என்னதான் அவர் வந்து கெஸ்டா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அவர் தான் சப்பாத்தி போட்டாவணும். வேற வழி இல்லை. திவாகர் என்ன பண்றீங்க? இப்படி போட்டு குத்துறீங்கன்னா அது என்ன ஆகுறது? பாத்திரத்தை இப்படி குத்துறீங்களே என்ன ஆகுறது? நான் அதான் கேட்க வரேன். நீங்க என்ன கேட்க வந்தீங்க? நல்லா தெரியும். பரவாயில்ல ப்ரோ. இந்த அளவுக்கு நல்லா தெளிவா இருக்கீங்களா? நான் இதுதான் ப்ரோ கேட்க வந்தேன். நீங்க வந்து கண்டதெல்லாம் பிளாக்ல 80s போட்டதில்லை. நான் அந்த அளவுக்கு அதிகமா நீங்க கவலைப்பட வேண்டாம். அதனால வந்து நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் வந்து டீசன்ட் காய். ஐமே ரொம்ப 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 டீசன்ட் காய் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் எவ்வளோ பண்ணலாம்ல? நான் இன்னைக்கு உங்க கைப்பக்குவத்தை சமைக்கிறேன். எனக்கு சாப்பிட்றேன் ப்ரோ. கவலைப்படாதீங்க. நீங்க யார் வந்து கவலையே படாதீங்க. யாருக்கும் உயிர் ஆபத்துக்கு வராம செஞ்சீங்களா எல்லாரும் சாப்பிடுவாங்க. நீங்க கவலையே படாதீங்க. ஓகே ஃபைன். நீங்க செஞ்சிருவீங்கல்ல? எங்களுக்கு செய்யக்கூடாது. சமையல் செஞ்சுட்டீங்கல்ல? கடைசியா பாத்தீங்கன்னா எனக்கான மெயினான டாஸ்க் நீங்க தந்துருக்கீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலா இன்னைக்கு நான் vlog எடுக்கிறேன். ஆனா என்னோட vlogல மெயினான பேசி இன்னைக்கு வந்து திவாகர் ப்ரோ தான் இருக்கிறாங்க. ஓகே நம்ம கூட இன்னொரு யூடியூபர் கலந்துட்டு நினைக்கிறாங்க. பட் ஆனா இன்னைய வரைக்கும் பேச காட்ட மாட்டாங்க. ஏன் தெரியவில்லை. ஸோ எனக்கு கொடுத்துருக்க டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசி மீன் மேக்கரை நான் வந்து நல்லா புரிஞ்சு எழுதணும். அதான் எப்படி புரிய போறேன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சு பழக்கம் இல்லைல்ல. இது வந்து சூடா வேற இருக்கா? வேற பாத்திரத்துல மாத்திருக்கோம். பால் பால் பால்
கால் பண்ணானா ப்ரோ இது? ஆமா. ஃபைன் என்ன? ஏய் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? புளிஞ்சு எடுக்க சொன்னீங்க. எருமை மாடு அந்த தண்ணியை புடி அப்படியே கையில புடிச்சு இந்த தண்ணியில ரெண்டாவது வாட்டி தண்ணி இப்பதான் குடிச்சேன். ரெண்டாவது வாட்டி இருக்கு. வீடியோ பாருங்க, நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வச்சிருந்தேன் என்கிட்ட. ஃபுல்லாக பண்ணாதீங்க. ஏய் ஒரே வாட்டி தான் நான் இது பண்ண பார்த்தேன். 2 வாட்டி கழுவெல்லாம் சொல்ல கழுவு வச்சுதான் வேக வச்சோம். சரி ஓகே சாரி ப்ரோ. நான் காலில் ஹெட்செட் போட்டிருக்கேன், அதனால வந்து அப்பப்போ காய்க்கு வீடியோ எடுத்தா இருக்கிறதுனால நீங்க பண்ண சேட்டை எல்லாம் தெரியாம போச்சு ப்ரோ. நீங்க பண்றது நல்லா ப்ரோ. ஆஹா நல்லா இருக்கே. ஆஹா நல்லா இருக்கு. இந்த பாரு இது பேர் தான் புளிஞ்சு இப்படி போடுறது. அப்படி புளியறது இப்படி புளியும். இப்படி புளிஞ்சு இப்படி தோன்றும் ப்ரோ. அப்படி புளிஞ்சா ஈரம் இருக்குமே, அதான் இருக்காது. எப்படி நல்லா புளிஞ்சு போடுறேன் என்ன இப்படி புளிஞ்சுறதா இப்படி புளிஞ்சா ஈரம் தண்ணி வராதுல்ல, அதனால நீங்க இப்ப அதை குடிச்சீங்கன்னா தள்ள கொட்டிடுவேன். கொட்டுங்க. அதுபோல ஃபுல்லா எடுங்க. நாங்க பேசிக் சோம்பேறி ப்ரோ. ஓகே ப்ரோ, அதனால வந்து நான் கொஞ்சம் பொறுமையா செய்வேன். உங்களை மாதிரி ஸ்பீடு எனக்கு வராது. கையால எடுத்து போட்டாதான் சரியான நடக்கும். என்ன ப்ரோ நீங்க நல்லா புரியுங்க ப்ரோ. என்னன்னா உள்ள இது ப்ரோ. ரெக்ஸ் ப்ரோ இங்க புளி எடுத்து கூப்பிடுறாங்க, வரீங்களா? அடுத்தது வாயை கட்டிக்குவேன் சொல்லிடுவேன். அப்படியா? அப்படிப்பட்டாளா? கோவம் வருமா ரெக்ஸ் ப்ரோக்கு? ரெக்ஸே கோவம் வருமா? உன்னை பத்தி எதாவது கேக்குறா ரெக்ஸே? கோவம் வருமா? இப்ப இங்க திருப்பிடாதே. போடுங்க 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 போடுங்க. கட்டக்கூடாது. நீங்க தட்டை வச்சு மறைச்சீங்கன்னா அங்க எங்க தெரியும். ஓகே ஃபைன். இன்னைக்கு ஒரு பொடி ஓகேல? சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு ஒரு பொடி என்ன ப்ரோ? நாசமா போன மாதிரி போறீங்க கடைசியா. சாப்பிட்டுலாம்ல. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காய். எனக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் ப்ராப்ளம், வேற ஒண்ணும் இல்ல. இது என்ன இது பிக்ஸ் பண்ற அளவு இதுக்குதான் நான் கம்மியா போடுறேன்னு சொல்றேன். இது இப்ப அதிகமா இருக்கு. அது இது கம்மியா. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணணும், கொஞ்சம் தெளிச்சுக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க பண்ணது எல்லாமே கஷ்டம். ஃபைனல் தான் இருக்கும். கிரேவியும் கரெக்டா இருக்கும். இன்னும் காரம் கம்மியா இருக்கா நடக்குது. இதுல ஒரு விஷயம் தெரியுமா? பாருங்க, நம்ம வந்து இங்க சமைக்க வரலாம்னு வச்சுக்கோங்க. டேஸ்டுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுப்போம்ல, அதுலயே ஒரு கரண்டி வரைக்கும் இந்த லாஜிக் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அதனாலதான் எந்த நாயும் உள்ள விட மாட்டேன். எந்த ஐயோ அசிங்கப்படுத்துறீங்களே ப்ரோ. உங்க அன்பிற்கும் பாசத்திற்கும் நன்றி. உப்பு கரெக்டா தான் இருக்கு. உப்பு கரெக்டா இருக்கு ப்ரோ. உப்பு கரெக்டா தான் இருக்கு. காரமும் கரெக்டா தான் இருக்கு. இப்போதைக்கு இதுல கரெக்டா இல்லாத இந்த கலர் தான். கடாய் தான் கரெக்டா இல்லையா? ஐயோ கலர் தான் கரெக்டா. கோச்சிக்க மாட்டீங்கல்ல? நல்லா உருட்டுற மேன் நீ. கோச்சிக்க மாட்டீங்கல்ல? நிறைய சும்மா சொன்னேன். மணிகன் கடைக்கு போட்டேன். ஏதோ ஒரு மணிகன் செத்தி அழைச்சு எல்லாரும் மணிகண்டன் தான் உருட்டுறதுக்கு நாங்க தேடிட்டு இருக்கோம். இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இதோ இருக்கு பாருங்க, சொல்றேன் பொறுமையா. உருட்டுறதுக்கான ஐட்டம்லாம் இங்கதான் இருக்கு. இதுக்கப்புறம் தான் திங்ஸ்லாம் எடுக்கணும். உருட்டுறதுக்கான ஐட்டத்துல பாத்தீங்கன்னா எப்படி உருட்டுவோம் அப்படின்றதுலாம் ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு விஷயங்கள்.
அது அவ்வளவு சீக்கிரத்துல வந்து எல்லாருக்கும் டப் டப் டப்னு அந்த திங்ஸ் கிடைச்சிடாது. நாங்க உருட்டுறதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கப்பா. பாருங்க எப்படி உருட்டுறோன்னு. கெஸ்ட் டிஸ்டர்ப் பண்றது இல்லப்பா. தூங்கிட்டு இருக்க மனுஷன். அவனுக்கு சத்தமா பேச முடியாது. உள்ள இருக்க இவர் தான் மதுரக்காரன். மாலை போட்டிருக்கான்றதுனால துணி கீழே போட்டு பார்த்துருக்கேன். சரி ஓகே. இதுல அப்புறம் வெளியே வந்து பேசுவோம். புரியல. என்னது? சார்ஜர் தானே போய் தூங்குடா நாய. நாங்க கெஸ்ட் எல்லாம் வேலை செய்ய விடுறது இல்லப்பா. நீங்க போய் படுத்து தூங்குப்பா. கண்டிப்பா பண்ணு. நாங்க செஞ்சு முடிச்சுட்டு கூப்பிடுறோம். போய் தூங்கு. சப்பாத்தி தின்னு தொலை அதையாச்சும். வேற என்ன பண்ண சொல்ற? எத்தனை மணிக்கு வந்த நீ? 10:30க்கு வந்த? 10:30க்கு வந்தா எப்படி சப்பாத்தி சாப்பிட சொல்லாமா? சரி ஓகே. சாப்பிட்டு ஹாப்பி தானே? ஐஐடி எதுக்கு வந்த நீ? ஐயா எங்க உருட்டுற ஐட்டம் எல்லாமே டிஃபரெண்ட். நாங்க ஹாஸ்டல் பசங்க. ஆகையால நாங்களாம் வந்து கொஞ்சம் இந்த டம்ளர் தான் எங்களுக்கு உருட்டுற திங்கு. இந்த மாதிரி ஐட்டம்ல நாங்க கொஞ்சம் அப்பப்போ வச்சிருப்போம். அப்பில இருந்து இப்ப வரைக்கும் அந்த டம்ளர்ல கொஞ்சம் மிஸ் பண்ணல. நாங்க அப்படிதான். என்னடா ரொம்ப வைட்டஸா தெரியுதா? நாளைக்கே கிளம்புறியா? சரி அது இருக்கட்டும். எதுக்கு ஐஐடி வந்தா? என்ன ஒர்க் ஷாப்? சரி ஓகே. அதுக்கு ஐஐடியா? ஓகே ஃபைன். ஐடி வந்து முடிஞ்சிச்சா? எத்தனை நாள் இருக்கு? ஓகே. எங்க கோயம்புத்தூர்ல இருந்து அனுப்புறதா? சூப்பர் சூப்பர் சூப்பர். வேலைலாம் எப்படி போகுது? சார் ஆயிட்டீங்க மதுரைக்காரங்க. அப்புறம் வேற என்ன வெண்ண? நீ ஏந்தோடனே அந்த பழத்தனமா மூஞ்சி வைக்குதுங்க. அதுக்காகதான் சரின்னு. அதுக்கப்புறம் தான் நீ தின்னல. எனக்கு தெரியும் நீ பத்தி. அதனாலதான் நான் வந்து 10 நேரம் உட்காரு, இந்த வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு. நாங்க வந்து எங்க கெஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்ண வைக்கிறதுலாம் எங்களுக்கு வேலை இல்லை. ஆகையால நாங்க வந்து இந்த வேலையை பார்த்துட்டோம் நாங்களே. உன்னை எழுப்பலாம் தான் நினைச்சேன். சரி தூங்குறேன். உங்களுக்கு செட் ஆகல. பார்த்தேன் கிட்ட செதுரும். ஹாப்பியா? சந்தோஷமா? சென்னையை பத்தி நீங்க ஏதாவது தகவல் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லலாம். தெரியலனா ஐயோ ஐயோ நாங்க தின்றதுல எல்லாம் போட்டு எடுக்கிறோமே. சரி சொல்லு. நீ தகவல் சொல்லு. லெஃப்ட்ல தான் வச்சிருக்கேன். சொல்லு. சென்னையை பத்தி சொல்லு. எப்படி இருந்தது மதுரை? அப்படித்தான். வேற ஒன்று சொல்றதுக்கு இல்ல. ஏன் சென்னை நல்லா தான்டா இருக்கு. என்னடா இப்படி சொல்ற? மதுரை விட நல்லா தானே இருக்கேன். மதுரை விட நல்லா தான்டா இருக்கு. என்னடா புரியல. சரி எனக்கு ஒரு டவுட். அந்த பக்கத்துல வரவங்க எல்லாருமே பீச் பக்கம் போவாம இங்க வந்துதான் பீச்சுக்கு போறீங்க. பீச் அந்த பக்கத்துல எங்குமே கிடையாதா? இது ராமேஸ்வரம் மட்டும்தான் பீச்சா? புரியல. டூரிஸ்ட் ஸ்பாட். அது ராமேஸ்வரம் வந்து இதுவா? அந்த பக்கத்துல பாக்கிறதுக்கு இந்த பக்கத்துல பாக்கல. சரி ஓகே. இன்னொன்னு தின்றா நாயா? யார் நீ? வந்து 2 தின்றா ஆளு. இந்தா இந்தா கொஞ்சம். இது ஒண்ணுதான். ஒண்ணுதான்டா. என்னடா சாப்பிட்ட நீ? பாருங்க எத்தனை சாப்பிடுவ நீ? லேட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் தப்பு இல்லை. நீங்க நம்ம என்ன ஹாஸ்டல்ல சாப்பிட்டதுதான். ஏன் இப்பெல்லாம் செட் ஆகுது? 3 தட்டா ஆயிடுச்சுடா. இதோட 3 தான். அவ்வளவுதான். எடுத்துட்டு சும்மா குழந்தை மாதிரி பண்ணீங்க. 2 சாப்பிட்டாராம். 2 ஏன் 1 சாப்பிட்டு எழுந்திரிக்க வேண்டியதானே? இது எங்க கத்துக்கிட்ட? ஹாஸ்டல்லையா? அங்கேயும் தின்றது இல்லையா நீனும்?
எனக்கு தான் அதே மாதிரி செட் ஆகுச்சுன்னு பார்த்தேன். உனக்குமா? ஆமா. ஹாஸ்டல் எப்படிதான் போகுது? டியூப் தானா? தேங்க்யூ. அங்க என்ன ஃபைனா போதா இல்லையா? ஃபைனா எப்படி தானே போகுது? சொல்லடா அதான். உனக்கு அதுதான் அவ்வளவுதானா? சரி போ, பாய். நாளைக்கு என்ன, நாளைக்கு காலையில கிளம்புறியா? என்ன பிளான் நாளைக்கு? சொன்னேன்ல அந்த பிளான். எங்க சொன்னேன்? இங்க வா, இந்த பக்கத்துக்கு வா. உனக்கு அந்த பக்கத்துக்கு பார்க்க ஒரு 2 நிமிஷம் வந்து போய் படு. அதுக்கப்புறம் போறியா? இப்ப காலைல என் கூட வந்துரு. காலைல விடிய காலைல கிளம்பிடு. இந்த பக்கம் வாடா. தூங்க முடியாது. காலைல வந்துரு என் கூட. நீ நீ எத்தனை மணிக்கு எந்திரிச்சோ அத்தனை மணிக்கு நீ எழுப்பிட்டு பாத்துக்கலாம் நாளைக்கு. அதுக்கப்புறம் வந்து என் கூட வேண்டாம், நான் அந்த ரூட் சொல்றேன். அங்கிருந்து போய் ரோட்டை முடிச்சு போயிட்டு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து கிண்டி பஸ் ஏறிட்டு கிண்டில இருந்து நீ சொன்ன மாதிரி அந்த கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் போயிடு. அங்க இருந்து நீ வந்து ஐஐடி. ஓகேவா? அவ்வளவுதான். ஃபைனா வேணாப்பா. தண்ணி 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 குடி போ. போய் போ. இந்தா இந்த 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 இருக்கு. இந்தா இல்ல. ஏய், டம்ளர் சொம்பு இல்லடா, கோவலடா. மதுரக்கார பைப்ல போய் தூங்கு போ. சரி பாய், போயிட்டு வா. போ போ. அப்புறம் பார்க்கலாம். இவன் பேர் தான் இவன் பேர் தான் உருட்டுறது பேச்சுலர் ரூம்ல. இது பேர் தான் மாவு. எனக்கு உருட்ட அந்த அளவுக்குலாம் வராது. வாழ்க்கையிலயும் உருட்ட வராது, இதுலயும் உருட்ட வராது. அது வேற விஷயம். நான் தூங்கப்பா. சரி ஓகே ஃபைன். ஹாப்பி தான். இது தப்பு. இதை பாருங்க, எங்களுக்கான உருட்டுறது. நான் தான் சொன்னேன்ல சீக்ரெட், இதெல்லாம் தான் சீக்ரெட். இப்படிதான் உருட்டணும். இங்க உருட்டுறதுலாம் கிடையாது. பேச்சுலர் ரூம்ல டம்ளர் தான் உருட்டுறது கடைசி எங்களுக்கும். திஸ் இஸ் மை ஃபேவரட் டம்ளர்ன்ற மாதிரி தான். இந்த மாதிரி ஃபார்மட் டம்ளர் எல்லாமே சீக்கிரமா ஊற்றிடலாம், ஈஸியா இருக்கும். ஃபைன் என்ன ப்ராப்ளம். இங்கேயும் யாராவது பேச்சுலர்ஸா இருந்தீங்கன்னா இதே மாதிரி டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் குடிக்கவும் யூஸ் ஆகும், அதே மாதிரி உருட்டவும் யூஸ் ஆகும். 2 ஃபார்மேட் ஆஃப் டம்ளர் இது. இந்த மாதிரி டம்ளர் தான். இதுல என்ன தலைவலினா, எனக்கு ஒரே நேரத்துல 2 வேலையும் பார்க்க வராது. எக்ஸாம்பிள், இங்க உட்கார்ந்து உருட்டிட்டே அங்க ஒரு டாஸ்க் பண்ணும்போது சப்பாத்தி, அந்த வேலை எனக்கு வராது. ஆனால் அந்த வேலையை நான் மெயின்டைன் பண்றேன். ஐம் ஏ மல்டி டாஸ்கிங் பாய். இதுல என்ன இந்த நைட் டைம்ல உருட்ட வச்சுட்டானுங்க. இது பேர் தான் உருட்டுறது இன்னுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இங்க பாரு, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன? நீ ஏன் இப்ப ஷேர் ஆட்டோ பஸ் அதுலயே ஒரு ஈகரா இருக்க? அது சொல்லு. நேத்துல தான் நான் நோட் பண்ணியிருந்தா இருக்கேன். எதுக்குடா? அப்ப எப்படி போவோம் இங்க இருந்து? நான் இங்க இருந்து மோஸ்ட்லி ஏதோ ஒரு ஆப்பிடோ சம்திங் இதே மாதிரி எல்லா டைமும் யூஸ் பண்ண மாட்டேன். இப்படி இப்படி வா. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போகணுமா? ஏன் ரீசன்? ஏன் சடனா நீ இப்படி ஆயிட்ட? நான் என்னைக்குடா ராப்பிடோ? எனக்கு தெரியுதுடா. நான் இங்க வந்த உடனே நீ ஃபீலிங்கா போயிடுச்சு. உனக்கு எங்கடா எடுத்து இப்ப செலவு பண்றது அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நீ கரெக்டா? செலவுக்கெல்லாம் அது இல்லடா, நான் நீ மைண்ட் செட்டுக்கு வந்துட்ட. 1 இயர் தான் நாடு ஸ்டார்டிங்ல, அதுக்கப்புறம் மாறிட்டேன். புரியுதா? இல்லடா, செலவு கவலையே படாத. ஆனா என்னன்னா, நீ இது இம்பார்ட்டன்டா போடுறப்ப தேவையில்லா செலவுல இங்க பண்ணி ஆகணும். இம்பார்ட்டன்டா போறப்ப உண்மையா இப்ப நம்ம தான் போறேன். நான் 10:30 மணிக்கு போனாலும் எவ்வளவு விடுவாங்க? அதெல்லாம் ப்ராப்ளம். ஓகேண்ணா. நாளைக்கு ஒரு இது ம் அது வந்து இது பண்ணுது. சரி ஓகே.
புரியுதா? சில டைம் வெட்டி செலவுலாம் தேவை. என்ன? வெயிட் லாஸ்க்காக ஒரு இது வச்சிருக்கோம். ம். நாளைக்கு வந்து இது பண்ணிக்கோங்க, நாளைக்கு வந்து இது பண்ணிக்கோங்க. எது பண்ணிக்கோங்க? அப்பதான் சொன்னாரு அவரு. வெயிட் லாஸ்க்காக இது தம்பி பண்ணிருக்கோம். சாமி, நீ சாமின்றது ஏய், அப்பப்ப மறந்துடுற. லூசுப்பயலே. அவரு சொல்றதே டீட்டெயிலா சொல்லாம வெயிட் லாஸ்க்காக இது பண்ணிருக்கோம். இது பண்ணிருக்கோம். இது ஆமா, ஆமா. நாளைக்கு வந்து நா- பண்ணிக்கங்க. நாளைக்கு வந்து பண்ணிக்கங்க. என்னடா ஒரு எல்லாம் தெளிவா கூட பேச மாட்டாங்க. தெளிவா இல்லடா பண்றது மதுரை மாதிரியா இருக்கும் அது. தெளிவா பேசுங்கடா. சரி போ. மதுரைக்காரனை இட்டு வந்து இங்க விட்டா இப்படிதான் இருக்கும். சரியா? நான் என்னை வர்றப்பயே சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. என்னன்னு நீங்க பொறுமையா கரெக்டா போயிட்டு வாடா. ரூட்டா தான் பேசுவாங்க. ம். அதனால ரூட்டை காமிக்காத அப்படின்னாங்க. எங்கடா காமிக்க போறேன்? நானே வாய் அடக்கிட்டு குழம்பின்னு வரையடா டேய். வந்ததுல இருந்து நைட்ல இருந்து அதே புலம்பெல்லாம். வாய் அடக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஒரு 60 நாள். ஓகே. இன்னும் கோவப்படக்கூடாதுன்னு பாக்கிறேன். மெண்டல் ஆயிட்டாங்க. நீலாம் வாய்ப்பே இல்ல. கோவப்படாம தான் இருக்கிற. என்ன சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு சார். ஆமாண்டா, ஆயிட்டேன்டா. கோயம்புத்தூர் போயா? மாலை போட்டதுல இருந்து போய் தொலை. சரி பாய். எத்தனை பேர் பார்த்தாலும் சில பேர் தான் லைஃப்பில் சில மெமரியான இம்பேக்ட்லாம் ஏற்படும். அதில் இவனும் ஒருத்தவன். ஐ மிஸ் யூடா, ஐ லிட்ரலி மிஸ் யூடா மாப்பிள்ள மதுரைக்காரா. பாய்.